இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வாழைப்பூ பொரியல், முட்டை போட்ட வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் எதுவும் இல்லை, வாழைப்பூ பொரியல் தான். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவும் பாசி பருப்பும் போட்டு வேக வச்சுருக்கோம் தனியாக. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுவீங்க, என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வாழைப்பூ அண்டு பாசி பருப்பும் வேக போட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அக்கா பாசி பயிர் கடைசல் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம தொட்டு குழம்பாக எடுத்துக்கிற போகிறோம். நம்ம வாழைப்பூ பொரியலும் ரைஸ் மட்டும் வச்சு 2 டே லஞ்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாயில் பண்ணதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஆனியன் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் அந்த வாழைப்பூ ஃபில்ட்ரு பண்ணதை எடுத்து நம்ம இதில் போட்டு வாட்டர் நல்லா ட்ரை ஆகுற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு, தேங்காய் துருவியில் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு இது பண்ணி தேங்காய் பூ ஆட் பண்ணேன். நான் தேங்காய் பூவுக்கு பதிலாக முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அந்த முட்டையில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பாயில் ஆகும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாழைப்பூ ரெடி ஆகிடும். முட்டை போட்ட வாழைப்பூ பொரியல் ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா நல்லா டேஸ்டான சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி.